நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போறது இயக்குனர் ஜேம்ஸ் கன் டைரக்ட் பண்ணியிருக்கிற சூப்பர்மேன் ஆங்கில திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படம் சூப்பர்மேன் ஃபிலிம் சீரிஸோட ரீபூட் அப்படிங்கிறது உங்களை நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிரிப்டான் அப்படிங்கிற ஒரு பிளானட் அழியிற தருவாயில் இருக்கும்போது தன்னோட அப்பா அம்மாவால பூமிக்கு ஒரு குழந்தைய அனுப்பப்பட்டவர் தான் சூப்பர்மேன். அவர் ஒரு கிரிப்டானியன், அதாவது மெட்டா ஹியூமன் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கு. இதை சூப்பர்மேன் காமிக்ஸ் படிச்சவங்களுக்கும் சூப்பர்மேன் படங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கும் இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஜேம்ஸ் கன் எடுத்திருக்கிற இந்த படத்தோட கதை என்னன்னா, சூப்பர்மேன் கிளார்க் கென்ட் அப்படிங்கிற பேர்ல அந்த ஐடென்டிட்டியில வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு பத்திரிகையில ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற லூயிஸ் லேன் அப்படிங்கிற பொண்ணை காதலிச்சுட்டும் இருக்காரு. இந்த சமயத்துல ஒரு இன்வேஷனை தடுத்து நிறுத்துற முயற்சியில ஈடுபட்டிருக்காரு. அந்த முயற்சியில இருக்கப்போ வில்லன் லெக்ஸ் லூத்தர் உருவாக்குன அல்ட்ராமேன் கூட சண்டை போட்டு தோத்தும் போறாரு. ஏற்கனவே எப்படியாவது சூப்பர்மேனை ஒழிச்சு கட்டணும், காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வில்லன் லெக்ஸ் லூத்தருக்கு சூப்பர்மேனை பத்தின ஒரு உண்மை தெரிய வருது. அந்த உண்மையை வெளியே சொன்னதும் பொதுமக்கள் சூப்பர்மேனை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. சூப்பர்மேன் கைது செய்யவும் படுறார். கைது செய்யப்பட்டு அவர் வில்லனோட கஸ்டடியில தான் இருக்காரு. ஸோ இப்போ சூப்பர்மேன் வெளியே இல்லாத சமயத்துல வில்லன் லெக்ஸ் லூத்தர் சில பயங்கரமான திட்டங்கள்லாம் உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த திட்டங்கள் இந்த உலகத்தையே ஒரு பெரிய அழிவை நோக்கி கொண்டு போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, ஹீரோவை பத்தி லெக்ஸ் லூத்தர் வெளியே சொன்ன அந்த உண்மை என்ன, வில்லனை ஹீரோ எப்படி தடுத்தாரு அப்படிங்கிற சுத்தி நகருது இந்த சூப்பர்மேன் படத்தோட கதை. பல பேர் இந்த ரீபூட் எதிர்பார்த்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த படத்தோட இயக்குனர் ஜேம்ஸ் கன் தான். கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 படங்களோட டைரக்டர் தான் இவரு. கோவிடுக்கு அப்புறமா கடந்த 5 வருஷத்துல மார்வல் ஸ்டுடியோஸ் எடுத்த பல மொக்க படங்களுக்கு நடுவுல அவங்க கொடுத்த ஒரே ஒரு என்டர்டெய்னிங்கான படம்னா அது இவர் எடுத்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி பார்ட் 3 தான். இந்த படத்துல சூப்பர்மேன் யாரு, அவரோட அப்பா அம்மா யாரு, அவருக்கு என்னென்ன பவர் இருக்கு அப்படிங்கிற அந்த பின் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காம ஒரு ரீபூட்டை ஹாஃப்வேல ஓப்பன் பண்ணதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா தான். ஏன்னா அந்த சூப்பர் ஹீரோ ஆகிற அந்த ப்ராசஸ், ஹீரோ தன்னோட பவர் எல்லாம் ரியலைஸ் பண்ற சீன், அதை அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குற சீன்னு, இந்த மாதிரி வழக்கமான காட்சிகள், அந்த வழக்கமான ஃபார்மேட் நிச்சயமா நிறைய சூப்பர் ஹீரோ படங்கள் பார்த்த ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் போரிங்கா தான் இருந்திருக்கும். படத்தோட ஆரம்பத்தில் வரக்கூடிய வில்லனோட அட்டகாசமான இன்ட்ரோ சீன், அதே சீன்ல சூப்பர்மேன் அல்ட்ராமேன் கிட்ட கண்ணா பின்னா அடி வாங்குறது, தன்னோட காதலிக்கு இன்டர்வியூ கொடுக்குற சீன், காய்ஜி அப்படிங்கிற அந்த ஜெயின்ட் மான்ஸ்டரை வீழ்த்துற சீன், அண்டார்டிகால ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சால்டிடியூட்ல வர ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு அடுத்தடுத்து சில இன்ட்ரெஸ்டிங்கான காட்சிகள் வந்தது. பாக்கெட் யூனிவர்ஸ்குள்ள மிஸ்டர் டெரிஃபிக் கேரக்டர் நுழைய ட்ரை பண்ணும்போது அந்த ஆர்மி பேஸ்ல ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஃபைட் ஒன்று வரும் பாருங்க. அதெல்லாம் ஜேம்ஸ் கன்னோட சிக்னேச்சர் ஸ்டைல்ல பட்டாசா இருந்தது. அதே போல அவர் பாணியில இந்த படம் நடுக நல்ல ஹியூமரும் இருந்தது. மிஸ்டர் டெரிஃபிக் அடிக்கிற ஒரு சில ஃபன்னியான கமெண்ட்ஸ், கிரீன் லேண்டனோட ஹேர் கட் பத்தி கிண்டல் அடிக்கிறது, கிரிப்டோ அப்படிங்கிற அந்த சூப்பர் டாக் வரக்கூடிய காட்சிகள்னு சில உதாரணங்களை சொல்லலாம். அதே போல குரங்குகளை வச்சு ஆன்லைன் ஹேட்டரோட பரப்ப அந்த பாட் கமெண்ட்ஸ் அடிக்கிற அந்த ஐடியாவும் செம்மையா இருந்தது. ஜஸ்டிஸ் கேங்ல மிஸ்டர் டெரிஃபிக் தவிர கிரீன் லேண்டனும் ஹவ் கேர்லும் வரக்கூடிய ஒரு சில ஆக்ஷன் காட்சிகள், ஒரு ஸ்டேடியம்ல வரக்கூடிய ஃபைட் சீன், பாக்கெட் யூனிவர்ஸ்ல இருந்து சூப்பர்மேன் தப்பிக்கிற சீன், கடைசியில அந்த சூப்பர் டாக் கிரிப்டோவை கூப்பிடுற சீன் அப்படின்னு வேற சில காட்சிகளும் ரசிக்கும்படி இருந்தது. அண்ட் இந்த படத்துல சூப்பர்மேன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா காட்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதும் பிரமாதமா இருந்தது. ஒரு சின்ன உயிர் கூட போயிடக்கூடாது, எல்லா உயிர்களுமே காக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு அணிலோட உயிருக்காக கூட கேர் பண்றதா இருக்கட்டும், அதே போல நீ ஒரு அவுட் சைடர், நீ ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லி ஒதுக்குற அந்த அரசியலும் இந்த படத்துல பேசப்பட்டிருக்கு. அது சமகாலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. அண்ட் டவுன் சைட் வில்லன் சில காட்சிகள்ல ரொம்ப பிரெய்னியாவும் ஸ்மார்ட்டாவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி காட்டப்பட்டாலும் கூட ஒரு சில ரியல் டைம் பொலிட்டிக்கல் ரெஃபரன்சஸ் வச்சு அவர் வரக்கூடிய காட்சிகளை இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருந்தாலும் கூட சில முக்கியமான காட்சிகள்ல வில்லன் லெக்ஸ் லூத்தர் ரொம்ப ஆர்டினரி வில்லனா, யூஷுவலான வில்லனா இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துல ஜேம்ஸ் கன்னோட ஸ்டைல்ல அங்கங்க சில நல்ல ஹியூமர் இருக்கு. அது கொஞ்சம் மார்வல் ஃபிளேவர்ல இருக்கு. அது டிசி ஃபேன்ஸுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. அதே போல சூப்பர்மேன் கேரக்டர் இந்த படத்துல கொஞ்சம் இல்ல ரொம்பவே வல்னரபிளா இருக்கிறது, நிறைய அடி வாங்கிட்டே இருக்கிறது. அதே போல சூப்பர்மேன் மற்றவங்களை காப்பாத்துறதை விட நிறைய சீன்ல மற்றவங்க சூப்பர்மேனை காப்பாத்துறது, அண்ட் சூப்பர்மேன் அளவுக்கு மற்ற கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவலான சில மாஸ் மொமெண்ட்ஸ் இருக்கிறதுலாம் டிசி ஃபேன்ஸ் மத்தியிலையும் ஒரு டிவைடட் ஒப்பீனியனை உண்டு பண்ணக்கூடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல டிசி காமிக்ஸை ரொம்ப அர்டென்ட்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியல. அதே போல என்னதான் இந்த படத்துல சூப்பர்மேன் கேரக்டரை வல்னரபிளா காட்டியிருந்தாலும் கூட அவருக்கு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும்போதெல்லாம் ரொம்ப ஈஸியா இம்மீடியட்டா ஹெல்ப் கிடைச்சிருது. அதெல்லாம் கன்வீனியன்ட்டான ரைட்டிங்கா தான் இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு முக்கியமான சீன்ல படம் முடிய போற சமயத்துல லெக்ஸ் லூத்தரோட அந்த பபிள் யூனிவர்ஸோட போர்ட்டல் டேமேஜ் ஆனதால பூமி அப்படியே ரெண்டா பொளந்து போய்கிட்டே இருக்கு. உடனே மிஸ்டர் டெரிஃபிக் கேரக்டர் லூத்தரோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் அந்த ரிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாரு.
உடனே சற்றே நிமிடத்தில் ஷட்டரை இழுத்து சாத்தின மாதிரி அதெல்லாம் உடனே ஜஸ்ட் லைக் தட் சரியாயிடுது. அதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் காமெடியா தான் இருந்தது. கடந்த 10-15 வருஷத்துல ஹாலிவுட் சினிமால இந்தியன் சினிமாக்களோட ஏசியன் ஃபிலிம்ஸோட தாக்கத்தை நிறையவே பார்க்க முடியுது. குறிப்பா சென்டிமெண்ட் காட்சிகள்ல, எமோஷனல் காட்சிகள்ல பார்க்க முடியுது. நம்மள மாதிரி அவங்க சில கிரிஞ்சான காட்சிகள், இல்ல கிளிஷேடான காட்சிகள கடந்த 10-15 வருஷத்துல நிறைய படங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அது ஆப்வியஸா இந்தியன் சினிமாவோட தாக்கம் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி ரமணா படத்துல ஒரு சீன் வரும் இல்லையா? இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த படத்துல ஹீரோவோட சப்போர்ட்டர்ஸை கூட்டிட்டு வந்து வில்லன் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் படம் முடிஞ்சு போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ்க்காக வெயிட் பண்ணி உங்களோட 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை பின்னால ஓடிடியில் வரும்போது கூட நீங்க பார்த்துக்கலாம். ஏன்னா அது பெருசா முக்கியத்துவம் இல்லாத மார்வல் டைப்ல ஒரு ஃபன்னியான சீன் மட்டும்தான். மொத்தத்துல இந்த சூப்பர்மேன் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு என்கேஜிங்கான சூப்பர் ஹீரோ ஃபிலிம். ஜேம்ஸ் கன் உருவாக்கவிருக்கிற டிசி யூனிவர்ஸ்க்கு இது ஒரு நல்ல பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். மேன் ஆஃப் ஸ்டீல், அப்புறம் பழைய சூப்பர்மேன் சீரீஸ்லாம் மண்டேலேருந்து வெளியே தூக்கி போட்டுட்டு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த சூப்பர்மேன் திரைப்படத்தை தியேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.